கார் செமையா இருக்குப்பா. ஏ கணேசா, இந்த கார்ல நம்ம போறோம். பாத்தியாக்கா எவ்வளவு பெரிய கார் நமக்கு. பாரு என்ன ஒரு சிவப்பு கலர்ல வாங்கிருக்கலாம். கையறா கார் கலம்பத்து கூட எதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியா? தள்ளி போற பக்கம். பா, இதுக்கு மேல தள்ளி நிக்கணும்னா கோயம்புத்தூர் தாண்டி போய் தான் நிக்கணும். அப்ப அடுத்த ஊரையும் உருப்பட விட மாட்டேன். அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களேனா? எதுக்கு? கோயம்புத்தூரை உருப்பட வைக்கதான். கோயம்புத்தூர் உருப்படும், ஆனா நீங்க 3 பேர் உருப்பட மாட்டீங்க. மேடம் குட் மார்னிங் மேடம். ஏன்பா, நாங்களும் இங்க தானே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்ல, இவங்களுக்கு மட்டும் சொல்றேன். டேய், அதுக்கெல்லாம் ஒரு முகம் வேணும். என் பொண்ணு மாதிரி இருந்தா ஓகே. எப்பவும் ஒரு காரியம் வரல. அசோக் சார் இந்த புது வண்டியை அப்படியே உங்களுக்கு தர சொல்லிட்டாரு மேடம். எவ்வளவு வேகம் பாத்தியா அபி? நீனா அசோக் சருக்கு அவ்வளவு அன்பு. வேலைக்காரங்க மேல எப்பவும் முதலாளிக்கு இருக்கிற அன்பு தான் இது. அப்படிலாம் சொல்லாத அபி. எல்லா முதலாளியும் அவங்க வேலைக்காரங்களை சந்தோஷமா பாத்துப்பாங்களா? ஏன் முதலாளி எடுத்துக்க அசிங்க அசிங்கமா துட்டுவாப்ல. என்ன ஏன்டா வேலைக்கு வந்தேன்னு கேட்பாரு. என்ன வேலையை விட்டு தூக்கிட்டார்ல. பா, வேலை செய்யாதால யாருதான் வேலைக்கு வச்சுப்பாங்களாம்? ஏன் நாங்க வச்சுக்கல உன்னை? என் பொண்ணு உன்னை வேலைக்கு வச்சு தண்டமா வெட்டியா சோறு போடல? எனக்கே கருத்து சொல்றேன் நீ. யாரும் எதுவும் சொல்லல. இப்ப புது கார் வந்திருக்கு, அதுக்கே இவ்ளோ ஆர்ப்பாட்டம். இது தேவையா? கேளு அபி. அக்கா, ஒவ்வொருத்தரும் ஆடி ஆஃபர்ல துணி எடுக்கிறதுக்கே தம்பட்டம் அடிக்கிறாங்க. புது காரு, அதுவும் உனக்கே, உனக்கு மட்டும். எங்களுக்கும் சேர்த்துதான். என்னது காரா? இல்லையாண்ணா? காரு உங்களுக்கு சேர்த்துதான், ஆனா சம்பளம் எல்லாருக்கும் தனித்தனி தானே. இல்ல அதையும் வீட்டு வாங்கிடுமா? இந்த சண்டை இப்ப அவசியமா? வேலைக்கு நேரம் ஆச்சு, கிளம்புறோம். இன்னும் நல்ல நேரம் ஆரம்பிக்கலாமா? அப்பா, வீட்டுக்கு எப்போ கார் வந்துச்சோ அப்பவே நல்ல நேரம் வந்துருச்சுப்பா. கரெக்டா தம்பி. அபி, ஆபீஸ்ல தான் பழைய மிஷினை கொடுத்து நம்மள பாடா படுத்தி எடுத்துட்டாங்க. இப்ப புதுசா ஒரு காரை தந்து நம்ம கௌரவத்தை அசோக் சார் ஒசத்திட்டாரு பாத்தியா? வா அபி போலாம். இருங்க, என்ன அதுக்குள்ள அவசரம்? முதல்ல அபி தான் கார்ல ஏறணும், அந்த கால் தான் கார்ல படணும். சொல்லிட்டேனா? எப்படி? உங்களுக்கும் சேர்த்து சுத்திக்கோங்க. வாயமுறா, கருப்பத்தை வாயில போட்டுருவேன். தலிகோ தள்ளே. அபி ஆமா, வண்டியில ஏறுமா. முதல் சீட்ல உட்காருமா. ஆமா ஆமா. இப்பயாவது நாங்க ஏறலாமா? ஏறி தொலைங்க. ஓசினா கும்பல் வந்துட வேண்டியது. போ போ. அபி, நெக்ஸ்ட் மந்த் சொந்தமாவே புது கார் வாங்கிடணும். ஓகே, பாய். என்ன நடந்தே? புது காருன்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம சொந்தமா பிளேனே வாங்க போறோம். டேய், பிளேன் வாங்க நிறைய காசு ஆகுமோ? ஆமாப்பா, சில பல கோடிகள் ஆகும். டேய், ஆனா ஆயிட்டு போகுதுடா. நம்ம அபி பொண்ணு ராசிக்கு பாத்தீங்கன்னா அடுத்த கிரகத்துல வீடே வாங்கலாம்டா. நான் கூட உங்க அம்மா கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், அவ நம்பவே மாட்டாடா. இப்ப பாரு, அபி நல்ல ராசிக்காரன்னு நிரூபிச்சுட்டால. என்ன இப்படி பார்த்துட்டு போதுங்க? உண்மை இப்போ முறைக்க தானே செய்யும். அதான் முறைக்குதுங்க நம்ம பசங்க. முறைக்கட்டும். காரா ஃப்ளைட்டா? ஃப்ளைட் வாங்குறோம், ஏர்போர்ட் வாங்குறோம், உள்ள போறோம், நம்மளே பிளேன் ஓட்டுறோம். அபி, என்ன அபி, இந்த கார் பிடிச்சிருக்கா? இன்னும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க கூடவே இருக்காங்கன்னு என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களா?
அபி இது நிஜம்தான். நீங்கள் இப்போ காரில் இருக்கீங்க, உங்கள் கண்ணில் லேசாக கனவு இருக்குது, உங்கள் பக்கத்தில் நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன். இது நிஜம்தானே? நான் வேணா சூடாடிச்சு சத்தியம் பண்ணட்டுமா? மறுபடியும் ஒரே வார்த்தையா? வாட் இஸ் திஸ் அபி? உங்கள் கால் தரையில் படக்கூடாதுன்னு தான் நான் கார் வாங்கி கொடுத்துருக்கேன். என் கூட பேசுறதுக்கே நீங்கள் அளந்து தான் பேசுகிறீங்க. அபி, சாரி, சிண்ட்ரெல்லா. சிண்ட்ரெல்லா எப்பவுமே தேவதை மாதிரி தான் இருக்கணும். உங்க தலையில மட்டும் ஒரு கிரீடம் வச்சோன்னா சும்மா அப்படியே தலை வலிக்கும். நோ அபி, உங்க அழகுக்கே அது மரியாதையா இருக்கும். என்ன அபி, நான் உங்களை பிரைஸ் பண்ண கூட அதுக்கு பதிலே இல்லை. அட்லீஸ்ட் இந்த காருக்காக. தேங்க்ஸ். போதுமா? தேங்க்ஸா? எங்களுக்கு எதுக்கு அபி தேங்க்ஸ்? அது அசோக் சாருக்கு சொல்லு. நான் அவருக்கு தான் சொன்னேன். அவரா? என்னக்கா என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே. அபி என்னாச்சு உனக்கு? ஏன் பேய் எறிஞ்ச மாதிரி இருக்க? ஆ, இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? பொய் சொல்லாத அபி, உனக்கு பொய் சொல்ல கூட தெரியாது. யார் சொன்னா? இப்பெல்லாம் அக்கா போய் மட்டும்தான் சொல்லுது. தனோ, அவ உண்மையை தானே அபி சொல்றா? என்ன உண்மை? நான் உங்ககிட்ட போய் பேசுறேனா? அபி நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ரெண்டுங்களும் அன்எஜுகேட்டட். கணேசா, என்ன காமெடி பண்றியா? கண்ணு மொழிய தோண்டிடுவேன். கண்ணு மொழியை தோண்டிடுவியா? சும்மா இரு. அக்கா, என்கிட்ட பேசுங்க. அங்க பேசு. ஹலோ சார். ஓகே சார். சரிங்க சார். அபி மேடம், சொல்லுங்கண்ணா. சார் உங்களுக்கு கார் அனுப்பியிருக்காங்க மேடம். இந்த கார் தானே? இல்லை மேடம், இன்னொரு கார். இன்னொரு காரா? என்ன? இவங்க 3 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க மேடம். நீங்கள் அந்த காரில் ஏறி சார் வீட்டுக்கு போகிறீங்க மேடம். கதை அப்படி போகுதோ? சார் வீட்டுக்கா? நானா? ஏனா? எனக்கு எப்படி மேடம் தெரியும்? அடுத்த தெருமுனையில் கார் நிற்கிது, உங்களை அங்கே ட்ராப் பண்ண சொல்லி சார் சொல்லியிருக்காரு மேடம். அபி வாழ்த்துக்கள். அக்கா, அபி நீ அசோக் சாருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால தான் விதவிதமா உனக்கு கார் அனுப்பிட்டே இருக்காரு. கணேசா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ ஒன்னும் சொல்லலையே. இப்படி காமெடி பண்ண ட்ரை பண்ணாதன்னு சொன்னா இல்லையா? பேசாம வாயேண்டா. அக்கா, இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஒரு 4 பேரை சிரிக்க வச்சுட்டு நீயும் சந்தோஷமா இருன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை பண்ணா உனக்கு பொறுக்காதே. Glad to meet you. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நானும் என்னுடைய புண்ணியத்துல பாதி உங்களுக்கு தரேன். இந்தாங்க, பிடிச்சுக்கங்க. மேடம், அந்த கார் தான் மேடம். அங்க பாருக்கா. என்ன அபி, என்ன தயக்கம்? எது பேசுறதா இருந்தாலும் ஆபீஸ்ல பேசிக்கலாம்ல. ஏன் வீட்டுக்கெல்லாம் வர சொல்லி காரெல்லாம் அனுப்பி டார்ச்சர் பண்றாங்கல்ல? ஐயோ, சேச்சா, டார்ச்சர்லாம் ஒண்ணும் இல்லக்கா. லேசா பயமா இருக்குக்கா. அபி, கணேஷ் இருக்க, உனக்கு என்ன பயம்? நீ இறங்கு வா, நம்ம அசோக் சாரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஹேய், நீ எங்க போற?
அக்காவை மட்டும்தான் சார் வர சொல்லிருக்காரு. ஆமா, எதுக்கு நான் இல்லாம? அக்கா சீஃப் டிசைனர், அசோக் சார் முதலாளி, 2 பேரும் ஏதாவது முக்கியமா பேசுவாங்க. உனக்கு என்ன? கம்பெனியில நானும் ஒரு பெரிய ஸ்டாஃப் தான். கணேசா, அக்கா, நான் இப்ப சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். காமெடிலாம் ஒன்றும் ட்ரை பண்ணல.